இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுக்கு மீறி நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து ஷையாகவே இருக்காங்க. அவங்களுக்கு 2 பேர்த்து கூட பேசுறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர்ட்ட மிங்கிள் ஆகாமல் அமைதியாக இருப்பாங்க. பட் ஓவர் த இயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நல்லா பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம கேட்குறதுக்கும் நமக்கு பிடிச்சிருக்கு. அவங்களோட பேச்சை வந்து நம்ம ஜென்யூனாக லிசன் பண்ணுறோம். அவங்க சொல்கிற ஒப்பீனியன்ஸ் வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட்டும் கொடுக்குறோம். அட் த சேம் டைம் இன்னொரு பர்சன் வந்து கான்ஃபிடண்ட்டாக பேசிகிட்டே தான் இருக்காங்க. பட் ஓவர் த இயர்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அவங்களோட ஸ்பீச்சை வந்து இக்னோர் பண்ணுறோம். அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. என்ன ஒப்பீனியன்ஸை சொன்னாலும் கூட அதுக்கு நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் தான் கொடுக்குறோம். இக்னோர் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ இங்கே என்ன தான் நடந்தது? ஒருத்தர் வந்து இம்ப்ரூவ் எப்படி பண்ணாங்க, இன்னொருத்தர் எப்படி பின்னாடியே நின்றுட்டாங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது கம்யூனிகேஷன் வந்து ஒரு டேலண்ட்டு அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து கேட்குறது வந்து என்ன அப்படின்னா, கம்யூனிகேஷன் வந்து ஒரு டேலண்ட்டாக இருந்தது அப்படின்னா, இது 2 பேர்த்துக்குள்ளே ஏன் இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது? இதுக்கு பின்னாடி வந்து என்ன ரீசன்? ரிசர்ச் அண்ட் சைக்காலஜியில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஹியூமன் பிரெயின் வந்து ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுது, ஒரு ஷார்ட்கட் வந்து ஃபாலோ பண்ணுது. அது என்ன அப்படின்னா, டிஃபால்ட் ஸ்பீக்கிங் மோட். அப்படின்னா நீங்கள் டெய்லி பேசிகிட்டே இருக்கிறது, சிச்சுவேஷன்ஸில் வந்து நீங்கள் டெய்லி பேசிகிட்டு இருக்கிறது, அந்த பேட்டர்ன் வந்து உங்களோட பிரெயின் வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்குது. அது பேசிகிட்டே இருக்கனால அந்த ஸ்பீச்சோட பேட்டர்ன் வந்து பிரெயின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதை வந்து ஒரு டிஃபால்ட் மோடில் வந்து கொண்டு போகுது. ஒன்ஸ் இது டிஃபால்ட் மோட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக பேசிகிட்டே இருப்பீங்க. விஷயத்தை வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், இந்த டிஃபால்ட்டை வந்து நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா, எஸ், இது நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். பட் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பை ஃபாலோவிங் 3 ஹேபிட்ஸ். அது என்ன ஹேபிட்னா பார்க்கலாம். லெட்ஸ் டீகோட் இட். பொதுவான ஒரு விஷயத்த வந்து நம்ம பேசும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து கிளியராகவே இருக்காது. எதனால அப்படின்னா, நம்ம பாயிண்ட்டை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து சுற்றி வளைச்சு பேசிகிட்டே இருப்போம். அதுக்கு ரீசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, திடீர்னு நம்ம யார்ட்டையாவது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம் பேசும்போதோ அந்த இடத்துல கொஞ்சம் நர்வஸ் ஆகும், கொஞ்சம் ஹெசிடேட் ஆகும். இட்ஸ் அ நார்மல் ஹியூமன் திங். பட் நீங்கள் அதுவே ஒரு ஹேபிட்டாக ஆகி எப்போவுமே நீங்கள் பேசும்போது இப்படியே நீங்கள் சுற்றி வளைச்சு பேசிகிட்டே இருந்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து உங்களோட ஸ்பீச்சை வந்து இக்னோர் பண்ணுவாங்க. யாருமே வந்து லிசன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஹேபிட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து கிளியராக இருக்கணும். என்ன பாயிண்ட் நீங்கள் சொல்ல வரீங்களோ அந்த பாயிண்ட்டோட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பேசணும் அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து இப்படி இருக்கலாம். நான் உங்களுக்கு 5 மினிட்ஸ் கொடுங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பேசணும் அப்படின்ட்டு. இது சொல்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து உடனே உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுப்பாங்க. அவங்களோட மைண்ட் செட் வந்து ரெடி ஆயிரும். என்ன அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது, ஸோ நம்ம வந்து லிசன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குனே வந்து அட்டென்ஷன் கொடுத்துருவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை பற்றி தெரியாமலே வந்து மெயின் பாயிண்டில் வராமலே சுற்றி வளைச்சு பேசுறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்களோ, என்ன சொல்ல வராங்க, எந்த டைரக்ஷனில் போகுது அந்த கான்வர்சேஷனு தெரியாமலே போயிடுது. அதனால தான் வந்து பீப்புள் வந்து அந்த ஸ்பீச்சையோ இல்லை அந்த பர்சனை வந்து ஈஸியாக வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல முக்கியமாக பேச போகிறீங்க, இல்லை நார்மலான கான்வர்சேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் லைனை வந்து எப்போவுமே கிளியராக வச்சுக்கோங்க. எந்த பாயிண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இந்த கான்வர்சேஷன் வந்து எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு அது முதல்ல நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஹேபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது கடன்னு ஒரே ஸ்பீடில் வந்து நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க. நிறுத்தவே மாட்டீங்க, நிதானத்தில் போக மாட்டீங்க. உங்களோட டெப்த்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஆட்களுக்கு வந்து புரியாமலே போயிடுது. இந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் ரொம்ப நாளாகவே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதனாலேவே தான் மேபி த ரீசன் பீப்புள் வந்து உங்களை ஈஸியாக இக்னோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஹேபிட்டை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்கன்னா, டேக் அ 2 செகண்ட் பாஸ் அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். இது பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட ஸ்பீச் வந்து மற்றவங்க மேலே ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணும்.
இந்த பாஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும், நெக்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு யோசிக்கிறதுக்குன்னு ஒரு டைம்னு வந்து கிடச்சிது. சில நேரம் சில பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஃபாஸ்ட் ஃபேஸில் வந்து போய்கிட்டே இருப்பாங்க, யோசிக்காமலே பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன பாயிண்ட்டு என்ன விஷயம் வந்து அவங்க வந்து கிளியராக சொல்லாமலே சுற்றி வளைச்சி பேசினால ஆப்போசிட் இருக்க பர்சன் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இவன் என்ன தான் சொல்ல வரான் அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட ஸ்பீச் வந்து ஆப்போசிட் இருக்க பர்சன் வந்து லிசன் பண்ணணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன விஷயங்கள் சொல்கிறோமோ சொல்லி முடிச்சுட்டு அதில் ஒரு பாஸ் பண்ணுங்கள். ஒரு சென்டென்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்பீச்சில் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆட்களுக்குமே வந்து நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்களோ அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு வேர்டோ இல்லை சென்டென்சஸோ வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை உங்களோட கான்வர்சேஷனில் வந்து அந்த கீவேர்டாக வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள். இது ரிப்பீட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஆப்போசிட் இருக்க பர்சனுங்க வந்து அதை லிசன் பண்ணுவாங்க. அவங்களுக்கே வந்து ஒரு ரியலைஸ் ஆகும், இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக போல, அப்போ நான் வந்து இதை லிசன் பண்ணி தான் ஆகணும், அவன் என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்டென்ஷன் வந்து உங்கள் மேலே வரும். இதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ப்ளம்பர்கிட்ட வந்து நீங்கள் சொல்கிறீங்க கிச்சனில் வந்து இந்த டேப்பில் வந்து லீக் ஆகிக்கிட்டே இருக்குது, நாங்கள் எவ்வளோ தான் இந்த டேப்பை வந்து அடைச்சாலுமே வந்து மறுபடியும் அது லீக் ஆகிக்கிட்டே தான் இருக்குது, இது நிப்பாட்டவே முடியல அப்படின்ட்டு. இப்போ இந்த கான்வர்சேஷனில் வந்து நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா அந்த லீக் உள்ள வேர்டை வந்து நான் 2 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எதுக்கு நம்ம வந்து ஒரு சென்டென்சஸோ ஒரு கீவேர்டோ நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்லும்போது ஆப்போசிட் இருக்க பர்சன் வந்து மேபி வந்து லிசன் பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்களோட ஸ்பீச்சில் வந்து அவங்க என்ன சொல்கிறது கவனம் தெரிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம திருப்பி இந்த ரிப்பீட் பண்ணும்போது அவங்களோட அட்டென்ஷனை வந்து கெயின் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து அந்த சென்டென்சஸோ அந்த வேர்டை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். இது பண்ணுறதுனால வந்து என்ன அப்படின்னா ஒரு கான்வர்சேஷனில் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது, ஒரு டபுள் கிளாரிட்டி கிடைக்கிது. எதை பற்றி நீங்கள் கிளியராக பேசுகிறீங்கன்னு அவங்களுக்கும் கிளியராகவே புரியும். இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன், இப்போ இந்த மேலே வந்து இந்த மழை பெய்யும்போது நான் இதை அடைச்சேன், ஆனால் அது வந்து தண்ணி அங்கேருந்து விழுந்துகிட்டே இருக்குது. இந்த சைட்லேயுமே நாங்கள் கல் வச்சு அடைச்சோம், ஆனால் அங்கேயும் தண்ணி விழுந்துட்டு தான் இருக்குது. ஸோ இங்கேயும் நான் கான்வர்சேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி விழுற விஷயத்தை வந்து நான் 2 வாட்டி ரிப்பீட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ தான் ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு வந்து கிளியராக புரியும் இங்கே என்ன ப்ராப்ளம் நடக்குது. ஸோ என்ன பண்ணாலும் அப்போ வந்து இந்த தண்ணி விழுந்துட்டே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்தில் வந்து இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹேபிட்டை வந்து இந்த ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு வாட்டி சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த கான்வர்சேஷனை மறுபடியும் அந்த வேர்டோ இல்லை சென்டென்சஸோ வந்து நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணுறதுனால ஆப்போசிட் இருக்க பர்சன் வந்து உங்களோட ஸ்பீச்சுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த எண்ட் நீங்கள் உங்களோட ஸ்பீக்கிங் ஹேபிட்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நார்மலாக பேசுகிறதுக்கும் ஒரு இடத்துல போய் பேசுறதுக்கும் ரெண்டுமே டிஃப்ரென்சஸ் இருக்குது. நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு மாதிரி ப்ரைவேட்டில் பேசுகிறது ஒரு டைப் ஆஃப் வேல பேசுவாங்க, ஆனால் பப்ளிக்கில் பேசும்போது அனதர் வேல வந்து பேசுவாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே எப்படி பேசுகிறாங்களோ அதே தான் அங்கேயும் பேசுகிறாங்க. அதனால தான் வந்து பீப்புள் வந்து அந்த நல்ல பேசுகிற ஸ்பீக்கர்ஸை தான் வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உள்ள ஆட்களை வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இப்போ இன்றைக்கி இருக்க பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸை வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயம் வந்து இதுதான், நான் வந்து ஷையாக தான் இருந்தேன், எனக்கு பேசுறதுக்கு வந்து தெரியவே தெரியாது, ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸில் வந்து சின்ன சின்ன ஹேபிட்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால தான் என்னால் வந்து இன்றைக்கி ஒரு ஆட்கள் முன்னாடியோ இல்லை பப்ளிக்கில் ஒரு 50 பீப்புள் முன்னாடி என்னால் பேச முடியுது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்பீச்சை வந்து சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் உங்களோட ஸ்பீச்சை வந்து ஆட்கள் வந்து லிசன் பண்ணணும், அதுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், உங்களோட ஒப்பீனியன்ஸ்க்கு வந்து அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், ஒரு ஹேபிட்டாகவே வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இன்ன வரைக்கும் நீங்கள் ஒரு பேசுகிற ஒரு ஸ்பீச்சை வந்து ஒரு டிஃபால்ட் ஃபால்ட் தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி என்ன பேசுகிறோமோ அதே தான் எல்லா இடத்துலையுமே நம்ம பேசிகிட்டு இருப்போம். அந்த இடத்துல நம்ம எதையுமே வந்து சேஞ்ச் பண்ணுறதே இல்லை. அதனால தான் நமக்கு ஆஃபீஸில் கூட கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கூட தள்ளி போய்கிட்டே இருக்குது. நீங்கள் கிளாஸில் என்ன தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் அதை லிசன் பண்ணுறதே இல்லை. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஹேபிட்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, எந்த இடத்துல வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுதோ அந்த இடத்த வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஸ்பீக்கிங் ஹேபிட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in the next one. Bye.